ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியபுக். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2026க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதும் உங்கள பல பேருடைய கண்கள் தேடுறது ஒரே ஒரு விஷயம் தான், வேகன்சி எவ்வளவு. இந்த முறை வேகன்சி 821 கொடுத்திருக்காங்க. இந்த முறை வேகன்சி கம்மியா இருக்கே, காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்குமோ, நம்மளுக்கெல்லாம் வேலை கிடைக்குமோ அப்படின்னு பல பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. உங்ககிட்ட நான் கேட்க வேண்டியது ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. தமிழ்நாடு அரசு கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த குரூப் 2 2A எக்ஸாம் மூலியமா எடுக்க போற மொத்த போஸ்டிங்கும் உங்க ஒருத்தருக்கா தர போறாங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். அந்த ஒரு போஸ்டிங் இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குல்ல. சோ இப்ப வேகன்சி 5000 இருந்தா என்ன, 500 இருந்தா என்ன, நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அந்த ஒரு போஸ்டிங் இதுல இருக்கு. அந்த ஒரு போஸ்டிங்க நீங்க வாங்குறதுக்கு விடாமுயற்சியோட, முழு பயிற்சியோட முயற்சித்தாலே போதும். இல்ல வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்து பயந்து பாதியிலேயே ஓடுறவங்களோட கூட்டத்துல நீங்க ஒரு ஆளா இருக்க போறீங்களா? இல்ல இருக்கிற கம்மியான வேகன்சில கூட என்னோட பேரு டாப் ரேங்க்ல கொண்டு வந்து காட்டுவேன்னு கெத்தா நிக்க போறீங்களா? நீங்க யாருங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆணு தெரியாதவனுக்கு மேடை கோணல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேகன்சி கம்மி கம்மி அப்படின்னு காரணம் சொல்லக்கூடிய உங்களுக்கு மட்டும் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2025 நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்த வேகன்சி வெறும் 645 தான். ஆனா இந்த முறை வந்திருக்கக்கூடிய வேகன்சி 821. இப்போ உங்களோட மனசாட்சிக்கு நீங்களே பதில் சொல்லிக்கோங்க. ஒருவேளை ஒருவேளை இல்ல நான் படிக்கணும், இந்த டைம் நான் எக்ஸாம கிளியர் பண்ணியே ஆகணும், என்ன கேவலமா பேசினவங்க முன்னாடி எல்லாம் நான் நல்லா வாழ்ந்து காட்டணும், என் குடும்பத்தை இந்த சொசைட்டில முன்னேற்றி காட்டணும், நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நினைச்சு படிக்க ரெடியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஎம்முடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். படிக்கணும், இந்த எக்ஸாம கண்டிப்பா கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவோட கிஃப்டா விஎபுக் வெற்றி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச ஆஃபர் பண்றோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சா? ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னா குவாலிட்டி இருக்காதோ அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். ஆனா லாஸ்ட் டைம் நாங்க கண்டக்ட் பண்ண பெய்ட் டெஸ்ட் பேட்ச், வெற்றி நிச்சயம் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஆஸ்பைரன்ஸ்க்கு எங்களோட கொஸ்டின் குவாலிட்டி எந்த லெவல்ல இருக்கும்னு தெரியும். சோ எங்களோட கொஸ்டின் மாடரேட்ல இருந்து ஹார்ட் லெவலா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க எல்லாருமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு. சோ நீங்க அவுட் சோர்ஸ் என்ன படிக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். சோ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு ஒரு வாட்டி ரிவ்யூ பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கு. சோ அதனால இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதை மிஸ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து 10 வீக்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு வீக்கும் என்ன பண்ண போறீங்க, என்ன படிக்க போறீங்க, எப்போ டெஸ்ட் அப்படிங்கிற ஃபுல் ஸ்கெட்யூல் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். மொத்தம் 10 வாரங்கள். இதுல 7 வாரங்கள் சப்ஜெக்ட் டெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு யூனிட் வைஸ் டெஸ்டா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 17th ஆகஸ்ட் 2026ல இருந்து 22nd ஆகஸ்ட் 2026 வரைக்கும் இந்த ஒரு வாரம் நீங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இவ்வளவு காலங்கள் நீங்க படிச்சத ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது தமிழ்ல அழகு 1 மட்டும், மேத்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் அண்ட் பெர்சன்டேஜ், இந்த 2 டாபிக் மட்டும், இதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் 1 23rd ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு நடக்க போகுது. அந்த தேர்வு அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறக்காம ரிவ்யூ பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நீங்க அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நீங்க எங்கேயும் தேடவே தேவையில்லை. இந்த கொஸ்டின் பேப்பரை கிளியரா நீங்க ரிவ்யூ பாத்தீங்க அப்படின்னாலே அவுட் சோர்ஸ் உங்க கையில வந்துடும். இதே மாதிரி வீக் 2 பாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்ட், அடுத்தது வீக் 3 பாலிட்டி செகண்ட் பார்ட், வீக் 4 எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் வீக் 5 எக்கனாமிக்ஸ் செகண்ட் பார்ட் இருக்கும். அண்ட் வீக் 6ல யூனிட் 6ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும். வீக் 7ல யூனிட் 6ஓட செகண்ட் பார்ட் இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா, தமிழ்ல நீங்க கட்டாயம் 100க்கு
ஒரு 95க்கு மேலேயாவது நீங்க எடுக்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி தமிழ்ல உங்களுக்கு 100 கொஸ்டின் கவர் பண்ணிடும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல. அடுத்தது மேத்ஸ பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் கவர் ஆகும். அப்ப 125க்கு நீங்க தயார். அதுக்கு அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கக்கூடிய யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 இந்த பார்ட்டுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். ஏன்னா இதுல இருந்தே உங்களுக்கு 60 கேள்விகள் வந்து கேட்க போறாங்க. சோ இப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க ஃபுல்லா கிளியரா தெளிவா ஒவ்வொரு டெஸ்டையும் மிஸ் பண்ணாம கன்சிஸ்டன்டா டெஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால 170 to 180 பிளஸ் உங்களால எடுக்க முடியும். சோ இதுக்கு நாங்க மட்டும் ஒரு சைடு மட்டும் கையில வச்சு ஓசையை கொடுக்க முடியாது. நீங்களும் சேர்ந்து தட்டினா மட்டும்தான் ஓசை வரும். 2 கை சேர்ந்தாதான் சவுண்டே வரும். அந்த மாதிரி நீங்க எங்களோட சைட்ல இருந்து எங்களோட பெஸ்ட் குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம உங்களுக்கு எங்களோட பெஸ்ட் கொடுப்போம். அத ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிற இது உங்களோட கையில தான் இருக்கு. சோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோடைய ஸ்கெடியூல் நான் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு என்ன டைம் ப்ரீஷியஸா இருக்கு. சோ அதனால இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஸ்கெடியூல் நம்மளுடைய பிஏ புக் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் உடைய லாஸ்ட் பேஜ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு கொடுத்திருப்போம். அதாவது வீக் 10 முடிச்சதுக்கு அப்புறம் 10th டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ்ல பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கிளிக் பண்ணி, இது ஒரு கூகுள் ஃபார்ம், இந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களோட நேம், டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய டீடைல்ஸ் கேட்பாங்க. அதை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்றவங்க மட்டும்தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச அட்டென்ட் பண்ண முடியும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் 19th ஆகஸ்ட் 2026க்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. கண்டிப்பா இது உங்களுடைய எக்ஸாமினேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கல அப்படின்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் அவுட் சோர்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் 1 by 1 உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். சோ அதையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ஸ் உங்களால கிளியர் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றிக்க முடியும். வெளியில என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு கவலைப்பட்டுக்கிட்டே நீங்க உட்கார்றதுனால எதுவும் மாற போறது கிடையாது. வேகன்சி கம்மியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா கடைசி வரைக்கும் உட்கார்ந்துகிட்டே தான் இருக்க போறீங்க. இந்த 821 வேகன்சி நீங்க தேர்வு எழுதலைன்னா வேற யாரும் எழுதாம இருக்க போறாங்களா என்ன? இல்ல 821 ஃபில் பண்ணாம இருக்க போறாங்களா என்ன? இல்ல. சோ கண்டிப்பா யாராவது எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க கண்டிப்பா செலக்ட் ஆவாங்க. சோ அதனால நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்காக போங்க. எக்ஸாமுக்கே போகாம அப்புறமா எக்ஸாம் ஈஸியா வந்துருச்சே, நான் எழுதியதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சும் கவலைப்படாதீங்க. ஒரு முயற்சியை கொடுங்க. இவ்வளவு காலங்கள் நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. இவ்வளவு காலங்கள் நீங்க போட்ட எஃபர்ட்டை மதிச்சு ஒரு ரிவைஸ் பண்ணி, இவ்வளவு நாள் படிச்சிருக்கீங்க, அதை ரிவைஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். அதுக்கு எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300865071க்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட குவரிஸ ஒரு ஆடியோ மெசேஜாவோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவோ போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடா எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க அதுக்கு டெஸ்ட் பேட்சோடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், பிஏ புக் அகாடமியோடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்களுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸா இருந்தாலும் சரி, டெலிகிராம் ஃபாலோவர்ஸா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்களா, படிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதா, உங்களுடைய சந்தேகத்தை கிளியர் பண்ணக்கூடிய பார்ட் எங்களோடது. அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அதனால உங்களோட குவரிஸ் எதுவா இருந்தாலும் சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை அந்த மெசேஜை பொறுத்து இருக்கு, நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து இருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜா போட்டா புரியும்னா டெக்ஸ்ட் மெசேஜ்ல கொடுப்போம். இதுவே இல்ல ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டாதான் புரியும் அப்படின்னா ஆடியோ மெசேஜா கொடுப்போம். இல்ல வீடியோ கிளாஸ் கொடுத்தாதான் அது உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஒரு வீடியோ கிளாஸா வந்து உங்களுக்கு வரும். சோ அதனால ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க்
வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூல் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி 19th ஆகஸ்டுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 19th ஆகஸ்ட்க்கு அப்புறம் இந்த ஃபார்ம் அவைலபிளா இருக்காது. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியாது, இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டென்ட் பண்ண முடியாது. சோ அதனால 19th ஆகஸ்டுக்கு முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மாதிரியே இருக்காது பாருங்க. கொஸ்டின்ஸ் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். ஏன்னா எங்களுடைய பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நாங்க ப்ரொவைட் பண்றோமோ அதே தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த முறை ஒரு புதிய முயற்சி, இந்த ஒவ்வொரு ஃப்ரீ டெஸ்டுடைய கொஸ்டின் பேப்பரையுமே லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கும். சோ நீங்க எவ்வளவு பேர் ஜாயின் பண்றீங்கிறத பொறுத்துதான் இது மாறும். ஓகே, ஃபார் மோர் குவரிஸ் கான்டாக்ட் BA Book. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் டெலிகிராம்லயும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் BA Book. தேங்க்யூ.